Now you're watching New Identity. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் ஏசாயா 41 அதிகாரம் 10 இறைவசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை தைரியமூட்டும் விதத்திலே தினவசனத்தை தந்திருக்கிறார். பொதுவாக மனிதர்களுக்கு ஒரு அடிப்படையான ஒரு வீக் பாயிண்ட் அப்படின்னு சொன்னா இந்த பயம்தான். இந்த பயத்தினாலே நாம் எத்தனையோ திறமைகளை இழந்திருப்போம். இந்த பயத்தினாலே எத்தனையோ வாய்ப்புகளை இழந்திருப்போம். இந்த பயத்தினாலே ஏன் வாழ்க்கையை கூட நாம் இழந்திருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று. நம்மளை பற்றி யாரா சொல்வார்களா? நான் உன் கூட இருக்கிறேன் பிரதர். சிஸ்டர்ஸ்லாம் பார்த்து சொல்லுவாங்களா? நான் அவங்க கூட இருக்கிறேன் சிஸ்டர், நான் உங்க கூட இருக்கிறேன் சிஸ்டர். ஆனால் அப்படி சொல்வார்கள் என்றால் அவர்களை ஆண்டவர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஆனால் அப்படி ஒரு வார்த்தையாக மட்டும்தான் இருக்குமே தவிர செயலில் இருக்கார். ஆனால் நம்ம ஆண்டவரோ வார்த்தையை கொடுப்பதிலும் வாக்குறுதி கொடுப்பதிலும் சரி, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதும் சரி, அவரை விட வேறு யாரும் இந்த உலகத்திலே உறுதியாக சொல்லிவிட முடியாது. அதை நடத்தியும் காட்டுவார். சொல்றதை செய்து முடிப்பவர் தான், ஆகும்படி செய்கிறவர் என்று நாம் அவருடைய நாமத்தை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். எப்போது நமக்கு தைரியம் வரும் என்றால், ஆண்டவர் நம் தேவன், நம்மளை வழி நடத்தும். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலே ஒவ்வொரு மணி நேரம், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு செகண்ட்ஸும் ஆண்டவர் என்னோட மட்டும்தான் இருக்கிறார் அப்படின்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம். அப்படி அசைக்க முடியாத விசுவாசம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் என்றைக்குமே பயப்படுவதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இந்த வசனம் நம்மளை ஒரு விசுவாச கோட்டையிலே நம்மளை பலமாக கட்டுகிறது, ஒரு தைரியத்தை தருகிறது. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இன்னைக்கு மட்டும் இல்லை. ஒருவேளை இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு விசுவாசம் இருக்குன்னு நான் உணர்கிறேன். ஆனால் என்னுடைய உலக காரியங்களை நான் ஏதாவது வேலைகளை செய்யும் போது அந்த விசுவாசம் எங்க போகிறது என்று தெரியல பிரதர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இந்த காணொளி தொகுப்பு உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதிலாகிறது. ஆண்டவரை நாம் தொடர்ந்து அவரோடு பயணிக்க வேண்டும். என்கிட்ட சில சகோதரிகள் சொன்னாங்க, எங்க பிரதர் டைம் இருக்கு, சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாட்டி போகிறோம், அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ண டைம் இல்லை, அதுக்கு டைம் இல்லை, எதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறார். ஆனால் நாம் அனுதினம் 3 வேளை சாப்பிடுகிறோம், நம்மளுடைய அன்றாட காலை கடமைகளை முடிக்கிறோம். இதெல்லாம் நமக்கு முடிகிறது என்றால் கண்டிப்பாக ஆண்டவரோடு இருப்பதும் நமக்கு அன்றாட ஒரு செயல்பாடாக நாம் மாற்ற வேண்டும் நம் வாழ்க்கையில். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, என்னோட அனுபவத்திலே நான் காலையில் விடிந்ததிலிருந்து இரவு தூங்கும் நேரம் வரைக்கும் ஆண்டவரோடு தான் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் மனதிலே ஆண்டவரை நினைத்து கொண்டு சிந்தித்துக் கொண்டு, ஆண்டவரை இந்த வேலையை எனக்கு செய்ய நீர் ஆசீர்வதியும், மனிதர்களுடைய கண்ணில் தயவை உண்டாக்குமா என்று நீங்கள் ஜெபித்து விட்டு அந்த வேலையை செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த வேலை வெற்றி அடையும். இப்படிதான் நான் என்னுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து 20 வருட காலம் நான் பயணித்து அந்த அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. ஆண்டவர் தான் நான் இன்றைக்கு இந்த ஊழியத்தை செய்கிறேன் என்றால், இந்த தினவசனத்தை, இந்த கடவுளோட வார்த்தையை நான் பிரசங்கிக்கிறேன் என்றால் ஆண்டவர் என்னை காப்பாற்றியதால் தான். நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருந்தேன் வாழ்க்கையில். 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீவிரமான ஒரு ஜுரம் வந்தது. அதாவது பிரெயின் ஃபீவர்னு சொல்லுவாங்க. அந்த பிரெயின் ஃபீவர் என்ன ஆயிடுச்சுன்னா,
நிறைய டேப்லெட்ஸ் நான் சாப்பிட வேண்டியதாக இருக்கு. அதாவது சாப்பாடோட டேப்லெட்ஸ் வந்து அதிகமாக காணப்பட்டது. அதனால நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு மிக மோசமான நிலைமையிலே படுக்கையாக இருக்கு. நடமாடவே முடியல. நான் காலையில் எந்திரிச்சு நான் பிரஷ் பண்ணணும்னா கூட எனக்கு கை இப்படி 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 ஆடும். ஏன்னா அந்த அதிகமான மருந்துடைய தாக்கம் நரம்பு மண்டலங்களை ஸ்தம்பிக்க வச்சுக்கிட்டு. இதற்கு என்னென்னமோ மருத்துவ செலவுகள்லாம் செய்தாங்க, என்னென்ன ஹாஸ்பிட்டல்லாம் போனாங்க. ஆனால் எங்கும் எனக்கு பதில் கிடைக்கல. பதில் ஒரே இடத்துல மட்டும்தான் கிடைச்சது. நம் ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் கிடைச்சது. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. நான் ஆண்டவருக்காக மிகவும் நன்றி கடன் பட்டு இருக்கேன். அப்போது நான் ஒரு சபைக்கு நான் செல்கிறேன். அந்த சபை வந்து சென்னையில் இருக்கு. சிபிஎம் உடைய ஹெட்டு அங்கதான் என்னை கூட்டிட்டு போயிருந்தாங்க. அப்ப அங்க கூட்டிட்டு போய் தான் 24 மணி நேர ஜபத்துல நான் ஒன்றும் பண்ணலை. என்னை பாய் விரிச்சு படுக்க வச்சிருந்தாங்க. திடீரென்று நடுராத்திரின்னு எனக்கு குளிர் ஜுரம் மாதிரி வரும். ஏன்னா நரம்பு வீக்காக இருக்கிறதுனால பல விஷயங்கள் நடக்கும். அப்போது தொடர்ந்து ஊழியக்காரர் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார். அப்போது நான் படுத்து இருக்கிறேன். 3 நாட்கள் இந்த மாதிரி 24 மணி நேர ஜபத்திலே கொள்கையிலே நான் கலந்து கொண்டேன். 3வது நாள் 4வது நாள் அந்த நரம்பு தாக்கம் நடுக்கம்லாம் போய் 4வது நாள் நான் உட்கார்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அங்க இருந்தான் என் விசுவாசம் கட்டி ஒரு கோட்டையாக மாறியது. ஏனென்றால் அனுபவ ரீதியாக தான் விசுவாசத்தில் நான் முன்னேறி செல்ல முடியும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த வசனத்தை பார்க்கும்போது நான் மிகவும் பூரிப்பு அடைகிறேன், மன மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. அவர் உண்மை இல்லாமல் வேறு எந்த வார்த்தையும் அவர் ஆண்டவர் வாக்குறுதி தரமாட்டார். ஏனால் அவர் நீதிக்கு தகப்பனாக இருக்கிறார். அநீதிக்கு தகப்பன் அவர் கிடையாது. யாரையும் காயப்படுத்துகிற பழக்கம் ஆண்டவருக்கு இருக்காது. ஜெபித்து தராமல் இருக்கிறாங்க அப்படின்னு ஆண்டவரை நாம் நினைத்துக் கொள்கிறோம். இல்லை, ஏதோ ஒரு விஷயம் நாம் மாற்ற வேண்டும். அதற்காக தான் அந்த ஜபத்திலே நிறைய வருடங்கள் நாம் ஜெபித்து கொண்டே இருக்கோம். எதனால்னா நாம ஒரு விஷயத்தை மாற்றணும். அதை மாத்திட்டால் இந்த ஜபத்திற்கான பதில் ஆண்டவர் கொடுத்து விடுவார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, என்னுடைய சுருக்கமான ஒரு சாட்சியை இங்கே உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. இங்கே சங்கீதம் 73ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். சங்கீதம் 73ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நாம் உமது கிரியைகள் எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. தாவீதுக்கு இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்குது. நம்ம ஒவ்வொரு தினவசனத்திலையும் தாவீதை பற்றி நாம் சொல்லவில்லை என்றால் அவர் அடிக்கடி வராது. ஏனென்றால் தாவீது போலதான் நம்மளோட வாழ்க்கையும் எளிமையாக இருக்கலாம், திறமையற்று போய் இருக்கலாம், இல்லை உறவினர்களை உடன் பிறந்தவர்களை நம்மளை ஒதுக்கி தள்ளி இருக்கலாம். ஆனால் ஆண்டவரோ அதையெல்லாம் பார்க்காமல் நம்மளை சேர்த்துக்கொள்வோம். நம்மளை அரவணைப்பவர், நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறவர், அந்த பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுப்பவரும் அவரே. கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, நாம் ஒரு பொழுதும் வாழ்க்கையிலே பயப்படக்கூடாது. தொடர்ந்து ஆண்டவரை வைராக்கியமாக அவருடைய அன்பிலே நிலைத்திருந்தால்தான் நமக்கு நித்திய வாழ்வுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு பயத்தை போக, இப்படிப்பட்ட ஒரு தைரியத்துக்குள்ள வர நம்ம ஜெபிப்போமா? ஸ்தோத்திர கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, இந்த தினவசனம் மூலியமாக நீர் எங்களுடைய பயத்தை எல்லாம் போக்குகிறீங்க ஆண்டவரே. நன்றி அப்பா. அப்பா, உம்மை நோக்கி நாங்கள் வர தேவை கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்பா, உமது வலது கரம் எங்களோடு இருப்பதாக ஆமென். ஸ்தோத்திர கர்த்தாவே, எங்கள் அன்பு சகோதர சகோதரிக்கான ஜெபிக்கின்ற கர்த்தாவே, இந்த தினவசனம் மூலியமாக அவர்கள் நம்முடைய அன்பை தெரிந்து கொள்ள கிருபை செய்ய மாட்டவர். அவர்கள் தைரியமாக இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் சமாளிப்பதற்கு ஜீவனி பலம் தந்தரும் நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவை, ஸ்தோத்திர கர்த்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலியமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென்.
Now you're watching New Eden TV.